வணக்கம். இன்னைக்கான ஆரோக்கிய பதிவில் நாம் என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினசரி உங்களுடைய உணவு பழக்கத்தில் இந்த சியா விதைகளை நீங்கள் சேர்த்து கொண்டு வந்தீங்கன்னா என்ன மாதிரியான பலன் இதன் மூலம் உங்களுக்கு கிடைக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு உருவாகும் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். இந்த சியா விதைகளை எந்த நேரத்தில் சாப்பிட்டால் நமக்கு எடை குறையணும், எப்படி சாப்பிட்டால் நமக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோ மூலம் தெரிந்து கொள்ளலாம். இந்த சியா விதைகளை தினசரி எவ்வளவு அளவு எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நிச்சயமாக தெரியவில்லை அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்வதால் இந்த சியா விதைகள் மூலம் நிறைய ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. இதிலிருந்து வரக்கூடிய பாதிப்புகளை நீங்க தவிர்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக என்ன மாதிரி விஷயங்களை நீங்க பின்பற்றணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்க தெரிந்து கொள்ளலாம். சியா விதை அப்படின்னு சொல்லும்போது இது சூப்பர் ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது எடை குறைய இந்த சியா விதை ஒரு சிறந்த மருந்தாகவே நமக்கு இருக்கிறது அப்படின்னே சொல்லப்படுது. தினசரி எவ்வளவு அளவில் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும், எந்த அளவு எடுத்துக்கொண்டால் என்ன மாதிரியான மாற்றங்கள் நமக்கு உடல் ரீதியாக ஏற்படும் அப்படிங்கிறத நிச்சயமாக அனைவரும் தெரிந்து கொள்வது அவசியம். சியா விதைகளில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து, புரதம், ஆரோக்கியமான கொழுப்புகள், வைட்டமின்கள் மற்றும் தாதுக்குகள் அனைத்துமே நிறைந்திருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய ஒரு மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. இது பசியை அடக்கக்கூடிய ஒரு நாற்றத்தை கொண்ட. மேலும் இதில் பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 கொழுப்புகள் அடங்கி இருக்குங்க. ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய எடை இழப்பை தூண்ட செய்கிறது அப்படின்னே சொல்லப்படுது. சியா விதைகள் எப்படி எடை இழப்புக்கு நமக்கு உதவுகிறது, இந்த சியா விதைகளை எப்படி எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் தெரிந்து கொள்ளலாம். சியா விதைகள் எப்படி எடுத்துக்கொண்டால் நமக்கு வரக்கூடிய பாதிப்புகளை நாம் தவிர்க்கலாம் அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொண்டு அதன் பிறகு இதனை பயன்படுத்தலாம். அதிக நாற்றத்து கொண்ட உணவுகள் எடை இழப்புக்கு உதவுவதாக மருத்துவ ரீதியாகவே சொல்லப்படுகிறது. மேலும் இவை ஊட்டச்சத்துகள் மற்றும் நாற்றத்து நிறைந்தவை அப்படின்னு சொல்றாங்க. இவை மனநிறை உணர்வை மேம்படுத்தும். சியா விதைகளில் இருக்கக்கூடிய மியூசிலேஜ் எனப்படும் தனித்துவமான நாற்றத்து உணவை வயிற்றில் நீண்ட நேரம் வைத்திருக்க செய்கிறது. இதனால் அதிகப்படியான உணவை எடுக்கக்கூடிய சூழல் நிச்சயமாக அந்த இடத்தில் தவிர்க்கப்படுகிறது. இவை தவிர இதில் உள்ள நாற்றத்துகள் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை ஒழுங்குபடுத்த செய்கிறது. அதுபோல இந்த சியா விதைகளை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலுடன் அல்லது தண்ணீருடன் சியா விதைகளை கலந்து இரவு முழுவதும் ஊற வைப்பது அவசியம். ஃப்ரிட்ஜில் வைத்துவிட்டால் இந்த சியா விதைகள் திரவத்தை உறிஞ்சி அதை இறுக்கமாக புட்டு போன்று ஆக்கிடும். இந்த சியா விதை காலை உணவிற்கு உங்களுக்கு சிறந்த ஒரு சத்தான உணவாகவே உங்களுக்கு உதவலாம். ஸ்மூதியில் புரதம் போன்று நீங்க கலந்து இந்த சியா விதைகளை உங்களுடைய உணவுகளில் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இந்த சியா விதைகளை மறக்காமல் தண்ணீரில் பாலில் ஊற வைத்த பிறகே நீங்க எடுத்துக்கொள்வது அவசியம். தயிர் அல்லது ஓட்ஸுடன் சேர்த்து நீங்க சாப்பிடலாம். சியா விதைகளை தண்ணீரில் கலந்து சிறிது நேரம் ஊற வைத்து ஜெல் பதம் வரும்போது நீங்க சாப்பிடுவது அவசியம். சாலட்களில் ஊற வைத்த சியா விதைகளை தூவி கூட நீங்க சாப்பிடலாம். காலையில் சியா விதைகளை சாப்பிடுவது வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்த செய்யும். நாள் முழுவதும் முழுமையாக உற்சாகமாக உணர வைக்கக்கூடிய தயிர், ஓட்ஸ் அல்லது புட்டிங் ஆக நீங்க சாப்பிடலாம். அதனோடு நார்ச்சத்து மற்றும் புரத உள்ளடக்கம் உங்களை முழுதாகவே உணர வைப்பதாகவே சொல்லப்படுது. காலையில் உடற்பயிற்சி செய்வதற்கு முன்பு சியா விதைகளை சாப்பிடலாமா அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்க தெரிந்து கொள்ளலாம். ஒர்க் அவுட் செய்வதற்கு முன்பு சியா விதைகள் சாப்பிடுவது நல்ல ஆற்றல் மற்றும் நீரேற்றத்தை அளிக்கும். மேலும் இவற்றில் உள்ள ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், புரதம் மற்றும் நார்ச்சத்து ஆகியவை நிறைந்திருக்கு. இதனால உடற்பயிற்சி செய்யும் போது ஆற்றல் அளவை தக்க வைக்க இது கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்குங்க. மாலையில் சியா விதைகளை சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாலை நேரத்தில் சியா விதைகள் சாப்பிடுவது செரிமானத்திற்கு நிச்சயமாக உதவியாக இருக்கிறது. இரவு நேரத்தில் நீங்க சாப்பிடும் போது அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவதை நிச்சயமாக தவிர்க்கலாம். லேசான இனிப்பு இதில் சேர்த்து கூட நீங்க சாப்பிடலாம். இரவு உணவுக்கு முன்பு இதை எடுப்பது உங்களுடைய இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த ஒரு சிறந்த மருந்தாகவே இருக்கிறது. இரவில் முழுதாக உணர வைக்க செய்வதாக கண்டிப்பாக சொல்லப்படுது. இதனால சிறந்த தூக்கம் மற்றும் எடை மேலாண்மைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உதவுங்க. ஒரு நாள் ஒன்றுக்கு எவ்வளவு சியா விதைகளை நாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறத நிச்சயமாக அனைவரும் தெரிந்து கொள்ளலாம். ஆரோக்கியம் அளிக்கக்கூடிய உணவுகள் என்றாலும் அதிகமாக எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது.
அது போன்று சியா விதைகளும் சில சிக்கல்களை உங்களுக்கு செய்யலாம். இதனால முதலில் 1 டீஸ்பூன் அளவு நீங்க சாப்பிடலாம். அதன் பிறகு நீங்க படிப்படியாக அதிகரிக்கலாம். ஆனால் சியா விதைகள் சாப்பிடும்போது அது செரிமான பிரச்சனையை உங்களுக்கு உண்டு செய்தால் நீங்க அதை குறைத்து எடுப்பதை உங்களுக்கு பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லப்படுது. நாள் ஒன்றுக்கு எவ்வளவு சாப்பிட வேண்டும் என்பதை சொல்ல சரியான அளவு தீர்மானிக்கப்படவில்லை அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய உடலுக்கு எவ்வளவு அளவு ஏற்றுக்கொள்கிறதோ அந்த அளவு நீங்க எடுத்துக்கொள்ளலாம். தினசரி 1 டீஸ்பூன் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு சரியாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதிகப்படியான சியா விதைகள் குடலில் பிரச்சனைகளை உண்டு செய்யலாம். இதனால அதிகப்படியாக எடுத்துக்கொள்ளாமல் 1 டீஸ்பூன் தினசரி நீங்க எடுத்துக்கொண்டாலே உங்களுக்கு உடல் ரீதியாக நிறைய மாற்றங்களை நீங்க உணரலாம். இந்த சியா விதையில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் மூலமாக நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் கரைந்து உடல் எடையை குறைக்க செய்வதற்கு சிறந்த மருந்தாகவும் நமக்கு உதவுகிறது. இந்த சியா விதைகளை தினசரி 1 டீஸ்பூன் நீங்க எடுத்துக்கொள்ளும் போது கண்டிப்பாக தண்ணீரில் ஊற வைத்த பிறகு நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இந்த சியா விதைகளை அனைவரும் நிச்சயமாக சாப்பிடலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு எந்தவித சைடு எஃபெக்டும் ஏற்படலை அப்படின்னா கண்டிப்பாக தினசரி உங்களுடைய உணவு பழக்கத்தில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துது, ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதனை தவிர்க்கலாம். உடலில் உள்ள சூட்டை தணிப்பதற்கும் இந்த சியா விதை ஒரு சிறந்த மருந்தாகவே இருக்கிறது. நிறைய பெண்மணிகளுக்கு பார்த்தீங்கன்னா உடல் சூடு அதிகப்படியாக இருக்குங்க. அப்படி இருக்கக்கூடிய பெண்மணிகளும் தினசரி உங்களுடைய உணவு பழக்கத்தில் இந்த சியா விதைகளை எடுத்துக்கொள்ளும்போது உடலில் இருக்கக்கூடிய சூடு நிச்சயமாக தணிந்து உங்களுடைய வெப்பத்தை குறைக்க செய்வதற்கு இது உதவியாக உங்களுக்கு இருக்கும். அதனால கண்டிப்பாக தினசரி நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இந்த சியா விதைகளை பெண்கள், ஆண்கள், குழந்தைகள், பெரியவர்கள் அனைவரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் தினசரி 1 டீஸ்பூன் அளவு மட்டுமே நீங்க எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்குங்க. அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பாக உடல் ரீதியாக ஏதாவது ஒரு வகையில பாதிப்புகள் உங்களுக்கு உண்டாகலாம். இன்னைக்கு நம்ம சேனலில் தினசரி சியா விதைகளை எந்த நேரத்தில் சாப்பிட்டால் என்ன மாதிரியான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. இது போன்ற புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே இது போன்ற ஆரோக்கியம் சார்ந்த பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நேயர்களாக இருந்தீங்கன்னா நீங்களும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது போன்ற புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.